வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊரில் கோபத்தில் யாரையாவது திட்டணும்னா டக்குன்னு வாயில் வர ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மூதேவி மாதிரி உட்கார்ந்துருக்காதே, அவள் ஒரு மூதேவி அப்படின்னு சொல்கிறத நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். ஏன் சில சமயம் நம்மளே கூட யாரையாவது அப்படி திட்டியிருப்போம். ஆனால் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த மூதேவின்னா யார்? ஏன் அவங்கள வறுமையோடவோ அல்லது துரதிருஷ்டத்தோடையோ ஒப்பிடுறாங்க? உண்மையை சொல்லணும்னா நம்ம சாஸ்திரங்களில் மூதேவிக்குன்னு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அவங்க யார், அவங்களோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சால் இதுக்கப்புறம் யாரையுமே நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி திட்டமாட்டீங்க. அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப யதார்த்தமாக விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல நாம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். நாம் மூதேவி அப்படின்னு சொல்கிற தேவியோட உண்மையான பெயர் ஜேஷ்டா தேவி. ஜேஷ்டா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் மூத்தவள் அல்லது பெரியவள் அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லோருக்கும் செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவியை தெரியும் இல்லையா? அந்த லக்ஷ்மி தேவிக்கு மூத்த சகோதரி தான் இந்த ஜேஷ்டா தேவி, அதாவது லக்ஷ்மியோட அக்கா. இதனால தான் தமிழில் அவங்கள மூத்த தேவி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த மூத்த தேவி தான் காலப்போக்கில் மருவி பேச்சு வழக்கில் மூதேவி அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, ஜேஷ்டா தேவி எப்படி உருவானாங்க? புராண கதைகளின்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமுதத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க இல்லையா? அப்படி கடையும் போது அமுதம் வர்றதுக்கு முன்னாடி பார்க்கடல்ல இருந்து பல விஷயங்கள் வெளிவந்தது. அப்படி முதல்ல வெளியே வந்தவங்க தான் இந்த ஜேஷ்டா தேவி. அவங்க கடல்ல இருந்து வரும்போது கொஞ்சம் இருண்ட நிறத்தோடும் சோகமான முகத்தோடும் வந்ததா சொல்லப்படுது. அவங்களுக்கு அப்புறமா கடல்ல இருந்து பொன்னிற ஒளியோட அலாதியான அழகோட வந்தவங்க தான் லக்ஷ்மி தேவி, அதாவது ஸ்ரீதேவி. அக்கா முதல்ல வந்ததுனால அவங்க மூத்த தேவி ஜேஷ்டா. தங்கை அப்புறம் வந்ததுனால அவங்க இளைய தேவி அல்லது ஸ்ரீதேவி. மூத்தவள் இருக்கும் இடத்தில் வறுமை, சோம்பல், எதிர்மறை ஆற்றல் இருக்கும் என்றும், இளையவள் இருக்கும் இடத்தில் செல்வம், மகிழ்ச்சி, நேர்மறை ஆற்றல் இருக்கும் என்றும் ஒரு நம்பிக்கை உருவானது. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போது அவங்கள வழிபடவே மாட்டாங்களா அப்படின்னு. அங்கே தான் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. பல்லவர் காலத்திலேயும் ஆரம்பகால சோழர் காலத்திலேயும் இந்த ஜேஷ்டா தேவிக்குன்னு தனியாக சிலைகள் செதுக்கி பெரிய அளவில் வழிபாடுகள் நடத்தியிருக்காங்க. இன்றைக்கும் பல பழமையான தமிழ்நாடு கோவில்களில் ஜேஷ்டா தேவியோட சிற்பங்களை நீங்கள் பார்க்க முடியும். அவங்களோட வாகனமாக காகம் இருக்கும். அவங்க கூட மாட்டு முகம் கொண்ட அவங்களோட மகன், மாந்தன் மற்றும் மகள் இருப்பாங்க. முன்னோர்கள் ஏன் அவங்கள வழிபட்டாங்கன்னா, தாயே நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடாத, நீ வெளியே இருந்து எங்களுக்கு காவல் காத்து எங்களுக்கு வறுமை வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக தான். அதாவது தீய சக்திகளும் வறுமையும் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கிற எல்லை தெய்வமாக அவங்கள பார்த்தாங்க. ஆனால் காலப்போக்கில் நாம் அவங்களோட வழிபாட்டை மறந்துட்டு வெறும் சாப வார்த்தையாக மட்டும் மாற்றிட்டோம். நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, மூதேவி யாரையும் சும்மா வந்து பிடிக்கிறது இல்லை. நாம் செய்கிற சில பழக்க வழக்கங்கள் தான் அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருது. அது என்ன தெரியுமா? சூரியன் உதயமான பிறகும் ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கிறது, வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யாமல் அழுக்கு துணிகளையும் எச்சில் பாத்திரங்களையும் அப்படியே போட்டு வைக்கிறது, எப்போதும் புலம்பிக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுறது, வீண் சண்டை போடுறது, எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்யாமல் தள்ளி போடுறது. இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஜேஷ்டா தேவி குடி அமர்ந்துப்பாங்க. அவங்க வந்துட்டாலே அங்கே வறுமையும் நிம்மதியின்மையும் தானாக வந்துடும். அதே சமயம் சுறுசுறுப்பும் சுத்தமும் நல்ல எண்ணங்களும் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி வந்துடுவாங்க. அதனால தான் நண்பர்களே, மூதேவி அப்படிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தையோ இல்லை திட்டுறதுக்கான சொல்லோ கிடையாது. அது பார்க்கடலில் தோன்றின ஒரு தேவியோட வடிவம். அவங்க வறுமைக்கும் சோம்பலுக்கும் அடையாளமாக இருக்காங்க. இனிமே யாரையாவது திட்டணும்னு நினச்சா யோசிங்க. மற்றவங்கள திட்டுறதை விட நம்ம வீட்டுக்குள்ளே அந்த தேவி வராமல் இருக்கணும்னா நாம் சுறுசுறுப்பாகவும் சுத்தமாகவும் நேர்மறை எண்ணங்களோடும் இருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும்
ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.